2001 நம்ம சுதர்சன் புக்ஸ் ஆரம்பிச்சோம்னு சொன்னேன் இல்லையா. ஆரம்பிச்சப்ப நாகர்கோயில்ல எப்படி இருந்தது புத்தக கடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மளிகை கடையில பல சரக்கு கேட்போம் இல்லையா. வெளியில இருந்துட்டு 1 கிலோ அரிசி தாங்க, 1/2 கிலோ பருப்பு தாங்கன்னு கேட்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலைமைதான் புத்தக கடைகளுக்கு இருந்தது. உள்ள யாரும் புத்தகத்தை பாக்குறதோ கேட்கறதோ அப்படி இல்லை. வெளியில இருந்து தேவை என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு போனாங்க. ஆனா புத்தகம்ன்றது ஒரு பரந்த உலகம் இல்லையா. அதை நம்ம நாகர்கோவில் மக்களுக்கு, அதாவது படிப்பு நிறைந்த ஒரு மாவட்டமாக நாகர்கோவில் சொல்லப்பட்டிருக்கு. 100% லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஊர்ல ஏன் ஒரு நல்ல புத்தக கடை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம காலச்சுவடுல இருந்து பல வெளியீட்டு புத்தகங்களை வெளியிட ஆரம்பிச்சோம் நம்ம. அப்ப அதையெல்லாம் ஒரு இடத்துல இருந்து மக்கள் வாங்க முடியும் வாசகர்கள்னாக்கா, அதுக்கு ஒரு நல்ல புத்தக கடை தேவை அப்படிங்கிற எண்ணத்தோட நாங்க புத்தக கடையுடைய பயணத்தை ஆரம்பிச்சோம். அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக இருந்தாலும், இந்த 25 வருடங்கள் முடிஞ்சு 26வது வருஷத்தை காலடி எடுத்து வைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு பயணமாக தான் இருந்தது. 2001 தொடங்கி 2020 வரைக்கும் மணிமேடை அப்படின்னு சொல்லக்கூடிய மணிக்கூண்டு நாகர்கோவில்ல சுதர்சன் புத்தக கடை இயங்கிட்டு இருந்தது. 2020 கொரோனா காலகட்டத்துல மிகவும் ஒரு கஷ்ட காலத்துல இருந்தோம். எல்லா சின்ன சின்ன பதிப்பகங்கள், சிறிய வியாபாரங்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கும் போது இந்த புத்தக கடையை தொடர்ந்து நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. ஆனாலும் மன உறுதியோட கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்த எங்க பயணம் தான் இந்த 25 வருடம் செய்வது.